இந்த பேட்டிக்கு நான் ஏதாவது உங்கள்கிட்ட பைசா வாங்கியிருக்கேனா? ஏன்னா என்னால அந்த கோவத்தை வந்து அடக்க முடியும். நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, உட்கார்றதுலயே வந்து இங்க அரசியல் இருக்கு. மகளிர் உரிமை தொகை எல்லாரும் ஏளனம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா கட்சியிலும் மகளிருக்கு வந்து நாங்க 3000 கொடுப்போம் 4000 கொடுப்போம் கூவுறான்ல. 1000 கொடுத்த போது நீங்க கிண்டல் அடிச்சீங்க. எதுக்கு 1000 கொடுக்கணும் மகளிருக்கு? ஸோ நான் வந்து கட்சி சார்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு கட்சி சார்புலாம் கிடையாது. நாளைக்கே திமுக ஏதாவது தவறு பண்ணா முதலாலாம் நான் வந்து வீடியோ போட்டதே நான் தான். மிக்ஜாம் போயிலும் போது வீடியோ போட்டு எனக்கு வந்து பெரிய எதிர்ப்பு. நீங்க வந்து என்ன இவ்வளோலாம் முற்போக்கு பேசுறீங்க, கடைசியில வந்து நீங்க ஒரு கருப்பு ஆடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சொல்லலாம். நான் கருப்பு ஆடும் கிடையாது, வெள்ளை ஆடும் கிடையாது. நான் வந்து ஆடா இல்லாம இருக்கிற வரைக்கும் ஓகே. வணக்கம். தமிழ் சினிமாவில் முக்கியமான நபர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் நம்மளோட இருப்பது வினோதினி வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ நான் சமீபத்தில் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வரேன். விஜய் சார்ந்த சில வீடியோகளும் அதற்கான விமர்சனங்களும் மிக அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். இப்போ இந்த கமலஹாசன் அரசியலுக்கு வரும்போது விஜய் வரக்கூடாதா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லா வீடியோமே வந்து பயங்கர கமெண்ட்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. உங்களோட வீடியோ எல்லாமே நீங்கள் அந்த விஜய் பற்றி பேசுறதுனால ரொம்ப அகெயின்ஸ்டாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கமலஹாசன் வரப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? இது வந்து கம்பேரிசன் தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாருமே அரசியலுக்கு வரணும். இது நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். இப்போ சமீபத்தில் நான் போட்ட விஜய் அவர்கள் பற்றி பேசின வீடியோலையுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்ததை நாங்கள் எல்லாருமே வரவேற்றோம். வந்ததுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். உங்கள் கொள்கை என்ன, உங்களுடைய செயல் என்ன, இந்த 2 விஷயம்தான். இப்போ கமல் சாரை நம்ம வந்து இதுலேருந்து விட்டுருவோம். ஏன்னா அவர் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு நடுவு நிலைமை சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள், ஒரு கொள்கையோடு அவர் வந்து உள்ளே வராரு. அதே மாதிரி இப்போ வந்து திராவிட கழகங்கள், அதாவது திமுக ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் அவங்க வந்து தே ஹேவ் கொள்கை பிடிப்பு இருக்குது. அதிமுக ஒரு காலத்தில் வந்து அவங்க ஆரம்பித்தது ஒரு கொள்கை பிடிப்போடு தான் ஆரம்பித்தாங்க. திராவிடம் அப்படிங்கிற அந்த கொள்கை தான் இருந்தது. இன்றைக்கி அவங்க என்ன ஆகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு கொள்கை, இவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் வருது. எல்லாரும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு காலத்தில் வந்து இதுவே இந்த நாற்காலி அப்படிங்கிறதே வந்து உட்கார சொன்னதே நம்ம அந்த படத்தில் பார்த்துருப்போம். மாமன்னன் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சாதி வந்து உட்காந்துருக்கும் போது இன்னொரு சாதி வந்து அவங்க கிட்ட கை கட்டி தான் இருப்பாங்க, உட்காரக்கூட மாட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம வந்து உட்காரதுலேயே வந்து இங்கே அரசியல் இருக்குது. எப்படி உட்காரோம்? இப்போ இதே இடத்துல இங்கே வந்து ஒரு காஃபி வைக்கிறாங்க. அந்த காஃபி வந்து நம்ம 2 பேருக்கும் சமமாக வைக்காமல் உங்கள் சைடில் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கூட ஒரு அரசியல் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாமே அரசியல் தான். ஒரு குழந்தையோடைய பால் பேக்கெட்லேருந்து ஒரு தாய் வந்து அவளுக்கு கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணலாமா, அவளுக்கு வந்து அபார்ஷன் ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. பெண்ணுடைய உடல் அரசியல் இருக்குது, நிலத்தில் அரசியல் இருக்குது, பொருள் அரசியல் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ விஜய் அவர்கள் இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். வந்தது எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னவா செயல்படுறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே வந்து வேறு லெவலுக்கு வியூஸ் போகுதுங்க. இட்ஸ் நாட் அபவுட் வியூஸ். 2 பேர் பார்த்தா கூட, 2 பேரை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் கூட, இங்கே வந்து கொள்கை இல்லை, இங்கே வந்து செயல்பாடு இல்லை. செயல்பாடு வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு ஒரு டவுட் வருது அவருடைய செயல்பாடுகள் மேலே. சில இடங்களில் வந்து அவர் சைலண்ட்டாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு அவர் வந்த ஆரம்ப கட்டத்தில் பிரமாதமாக வந்து அவருடைய இது போயிட்டு இருந்தது நல்லா. அதாவது வந்து திஸ் இஸ் அ கை ஹூ வில் டேக் சார்ஜ் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். கடைசியில் வந்து ஒரு இடத்துல இந்த கரூர் அப்படிங்கும்போது தான் என்னோட மைண்டே மாறுது. ஆனால் அந்த இடத்துலையுமே நான் அன்றைக்கி நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு, நான் மட்டும் இல்லை நிறையா பேர் நம்ம என்ன சொன்னோம்னா, ஐயோ அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பழி அவர் மேலே விழுந்துருச்சே, என்னமோ அவர் பிளான் பண்ணி பண்ண மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுன்னு சொன்ன ஆட்கள் தான் நாங்கள். ஆனால் ஒரு தலைவனாக அந்த தலைமை பண்பு என்ன? அந்த இடத்துல நீங்கள் நின்று யூ ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். அது மீடியாவுடைய கேள்விகளாக இருக்கலாம், பொதுமக்களோட கேள்விகளாக இருக்கலாம். நீங்கள் பொதுமக்களாக நிற்கிறதுக்கு இன்றைக்கி
ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்க அண்ணாமலை அவர்கள், இவங்க ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு வந்து விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இந்த வயசுலையும் ஒவ்வொருத்தரும், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 75 வயசு, பொதுமக்களாக வாக்கிங் போகிற இடத்துல போய் ஓட்டு கேட்குறாரு. இவரால் வந்து பொதுமக்களை மீட் பண்ண முடியாதா? எஸ்பெஷலி வேணா சிச்சுவேஷன் லைக் தட் ஹேஸ் ஹேப்பன். நான் அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்லுவேன், கரூருக்கு அப்புறம் அவர் மேலே இருந்த மரியாதை எனக்கு வந்து போய்விட்டது. அதுதான் என்னுடைய விமர்சனத்துக்கான காரணம். இப்போ ஒருவேளை அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கலன்னா நீங்க வந்து விஜய் சாரை வந்து விமர்சித்திருக்க மாட்டீங்க? இல்ல அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள், அது வந்து தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்ப சமீபத்து வரைக்கும் அவர் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்காரு, எத்தனை போராட்டங்கள் அவர் நடத்தியிருக்காரு, அவருடைய தொண்டர்களை அவர் வழி நடத்துற விதம். அவங்க வந்து இப்ப நம்ம தற்கூரின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், ஆனா அவங்க தற்கூரி கிடையாது. அவங்க வழி நடத்தப்படாத ஜென்சி கிட்ஸ். பல பேருக்கு இங்கே ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, பல பேர் வந்து இந்த மாநிலமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நடிகரை பார்க்கறது வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வராங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வராங்க. அவங்கள வழிநடத்த வேண்டியது யாருடைய கடமை? நம்ம வந்து இவங்களை தற்குறி நம்ம சொல்கிறோம். அந்த தற்குறின்னு சொல்கிறதே நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்களும் நிறையா பேர் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க ஏன் இப்படி வந்து சினிமா மோகம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கேட்கணும். இப்போ நீங்கள் ஏர்லியர் வந்து இவர் ஆஸ்கிங் அபவுட் கமல் சார், அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி, கமல் சாருக்கும் சரி, அந்த காலத்தில் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இல்லை நவரச நாயகன் கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும், இல்லை பாக்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை டிஆர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கட்சி ஆரம்பித்தாங்க சினிமாலேருந்து வந்து. ஆனால் இவங்க எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக இன்றைக்கும் கமல் சாருக்கு நிறையா நற்பணி இயக்கத்துலேருந்து வந்தவங்க, அதாவது ரசிகர் மன்றமாக இருந்து ரசிகர் மன்றம் வேண்டான்னு கலைச்சி அவங்க நற்பணி இயக்கமாக மாற்றி அந்த நற்பணி இயக்கத்துலேருந்து வந்த நிறையா பேரும் இன்றைக்கி கட்சியில் இருக்காங்க. ஸோ அது ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக இருக்கே தவிர அரசியல் படுத்தப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒருவேளை வந்து இது அவருக்கு முதல் ஒரு ஒரு தேர்தல் இல்லைங்களா? இன்கேஸ் இந்த முதல் தேர்தல்லே ரசிகர்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஓட்டு விழுந்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா வரட்டும். இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே. ஏன்னா நம்ம வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது எலெக்ஷனுங்கிறது மக்களுடைய வாய்ஸ் தான். மக்களுடைய வாய்ஸ் என்ன சொல்லுதோ, இஃப் தே ஆர் ஏபிள் டு கிவ் ஹிம் த மேண்டேட், அது நான் ஜெயிச்சு வந்தா ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். எனக்கு வந்து என்னுடைய கடமை என்ன, மக்களை வந்து ஒரு நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சபிள் பொசிஷனில் இருக்கோம். நம்ம பேசினா ஒரு 4 விஷயத்த 4 பேர் கேட்குறான். இட்ஸ் நாட் அபவுட் அகெயின் வியூஸ். ஒரு ஈவன் 2 பேர் நம்ம பேசுகிற விஷயத்த கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வழிநடத்துதல், இது மாதிரி நீங்கள் பண்ணால் இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்கிறது தான் முடியுமே தவிர, அவங்களை யூ கேன் ஒன்லி டேக் த ஹார்ஸ் டு த வாட்டர் டு ட்ரிங்க். அந்த ட்ரிங்க் பண்ண வச்சு இதா குடின்னு அந்த சீக்ரெட் பேலட்டில் போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அன்லஸ் நம்ம பிஜேபியாக இருந்தால் அதை பண்ணலாம். சண்டிகர் மேயர் எலெக்ஷன் நடந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிஜேபி இல்லை, அதனால நம்மளை பண்ண முடியாது. இப்போ வந்து விஜய் வந்து அடுத்து சிவாஜின்னு சொல்லலாமா, இல்லை வந்து கமலஹாசன் சொல்லலாமா, இல்லை விஜயகாந்த்னு சொல்லலாமா? அதுதான், அது கம்பேரிசனே வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இது. நீங்கள் அப்படி பார்த்தா ஒவ்வொரு அரசியல்வாதியும் இருக்காங்க. இப்போ வந்து அதிமுகவில் இத்தனை பேர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாரும் வந்து அடுத்து முன்னாடி வந்தவங்களுடைய பாதையில் தான் இன்றைக்கி நடக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி சினிமாலேருந்து வந்ததுனாலே அவங்கள சினிமா ஆர்ட்ஸோடய கம்பேர் பண்ணணும். ஏன்னா வென் தே கம் அவுட் இன்டு பப்ளிக் லைஃப், அவங்க வந்து நம்ம பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க, நம்ம நம்புவோம். அப்படி நம்பிக்கையோடு நம்ம பார்க்கும்போது எவ்ரிபடி ஹேஸ் சம் குட் இன்டென்ட். இல்லைனா அந்த இன்டென்ட் இல்லைனா வந்து வரவே மாட்டாங்க. எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு இருக்கிற எத்தனையோ நடிகர்களுக்கு மத்தியில் இவர் வந்திருக்காருங்கிறத பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் தான். நான் அதை தவறே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன சொல்வேன்னா, இன்னும் நிறைய பேர் வாங்க, இன்ஃபேக்ட் இளைஞர்கள் நிறைய பேர் பேசுங்க. எனக்கு வந்து யார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகினா, எனக்கு அரசியல்லாம் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும், காஸ்ட் ப்ரிவிலேஜோ இல்லை எக்கனாமிக் ப்ரிவிலேஜ் ஏதோ ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, அவங்க தான் மிகப்பெரிய துரோகி. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியுது, உங்கள் நல்ல லைஃப் ஸ்டைல் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, யூ ஆர் ஆக்சுவலி லிவிங் இன் பபுள். அந்த பபுளில் நீங்கள் இருந்துட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து தட் இஸ் வெரி ராங். வாங்க ப்ரோ, வந்து கற்றுக்கோங்க. இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு தற்குறியாக இருந்தாலும், தற்குறின்னு நம்ம அவங்களுக்கு சொன்னால் கூட அந்த பசங்க வந்து பேசுகிறாங்கல்ல, மைக்கை பிடிச்சி வந்து கத்துறாங்க. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் அவருக்கு நான் வந்து பாராட்டுவேன். ஏன்னா அவர் வந்ததுனால, இப்போ விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு ஜென்சி க்ரௌட் வந்து அட்லீஸ்ட் தே ஆர் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் பாலிடிக்ஸ்.
அவர் வந்து இன்னைக்கு நேற்று வந்து டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவங்களுடைய TVKHQ அந்த இதுலேருந்து வந்திருக்கு. அதை நான் படித்து பார்த்துட்டு அதில் நான் ஒரு விமர்சனம் வச்சேன். என்னன்னா பாஜகங்கிற வார்த்தை மட்டும் பட்டும் படாமல் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை படிக்கிறான்ல ஒருத்தன், ஒரு ஜென்சி கிட் அதை படித்து நம்ம விஜய் சார் ஏதோ சொல்லியிருக்காரு, அவர் ஒரு நடிகர்னு அவன் ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது இதனால் அவனுக்கு டீலிமிட்டேஷன் பற்றி தெரிஞ்சுதுன்னா ஐ ஃபீல் குட் அபவுட் இட். ஓகே, அட்லீஸ்ட் இந்த பசங்களுக்கு ஏதோ தெரிய வருது. அது ஒரு நல்ல விஷயம் தான். இதை தான் 15 வருஷம் முன்னாடி சீமான் அவர்கள் பண்ணார். ஸோ ஐ எம் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் ஆஸ் அ நியூட்ரலாக நம்ம பார்த்தோம்னா இதுதான் உண்மை. விஜய் வந்து பாஜக சாதகமா இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க, அது உண்மைதானா? தெரியல. அது வந்து கமல் சார் வந்த போதும் அதை தான் சொன்னாங்க, அவர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு. இங்கே வந்து எனக்கு ஒரு தீவிரமான டவுட் ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னா, தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டிவிகே. பிகாஸ் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட ஒரு கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்தாங்க. பட் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தெர் ஆர் டாக்ஸ், வி ஆல் கேம் டு நோ தட் தெர் ஆர் டாக்ஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிவிகே அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ். எந்த ஒரு இடத்துலையும் சில முக்கியமான விஷயங்களில் பிஜேபியை எதிர்த்து இவர் வந்து பேசவே மாட்டேங்கிறார். என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதை நம்ம கேட்க போனோம்னா அவங்க சைட்லேருந்து அந்த வாரியர்ஸ் இருக்காங்களே, வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்டேருந்து என்ன பதில் திரும்பி வருது அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து பிஜேபிக்கும் இதுக்கும் கிடையாது, டிவிகேக்கும் கிடையாது, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான். அதனால நாங்கள் டிஎம்கேவை மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது மட்டுமே அவங்க வேலை அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போய் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இது வந்து திமுகக்கும் பிஜேபிக்கோ இல்லை அதிமுகக்கோ இருக்கிற எலெக்ஷன் கிடையாது, இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான எலெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறது அதுதான் கரெக்டான பார்வை நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உண்மையிலுமே இப்போ இன்க்ளூடிங் டீலிமிட்டேஷன் இப்போ நடந்த அந்த 5 வருஷத்தில் கவர்னர் அவர்கள் வந்து பல பில்ஸை பாஸ் பண்ணாமல் இருந்ததாக இருக்கட்டும், RN ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரி, நமக்கு செலுத்துகிற வரியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பாரபட்சம், அதாவது மாற்றான் தாய் உடைய குழந்தைங்கிற மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்து ஆக்சுவலாக பார்த்தா அது கரெக்டான பார்வை என்னென்னா, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் நடுவில் இருக்கிற சண்டையே கிடையாது. இந்த தேர்தல் வந்து இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்தல் விச் இஸ் பிட்வீன் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஃபெடரல் ஆட்டானமி ஆஃப் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவை எதிர்க்காமல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச முடியும்? உதாரணத்துக்கு ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி ஹெகமனி பற்றி நிறையா வந்து பேச்சு வந்தது. இன்ஃபேக்ட் இந்த சமீபத்தில் கூட வந்து அந்த இதெல்லாம் போய் வந்து பிளாக் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பேர்களெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பேரெல்லாமே மாற்றிட்டாங்க, எல்லாம் இப்போ பெயிண்ட் அடிச்சு இருக்கிற இடங்கள்லாம். இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் ரயில்கள் பேரே சேரன் சோழன் பாண்டியன் இருந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல பேர் வந்து ஹிந்தி பேர் ஆயிடுச்சு. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ நேற்று வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஏதோ வந்து அதிநியம் குதிநியம்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அது என்னன்னே புரியல ஆக்சுவலாக. சரி, எனக்கு ஹிந்தி தெரியும்னா நான் வந்து 3rd லாங்குவேஜ் ஹிந்தியில் நான் படித்தேன், எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருந்தது. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் வந்து எல்லாருக்கும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்காது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்? நம்மளுடைய அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தட் இஸ் அ பிக் பேர்டன். அவங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸால் டீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கும்போது அதுக்கு வந்து எதுக்கு இன்னொரு லாங்குவேஜை திணிக்கணும்? அந்த இன்னொரு லாங்குவேஜ் எதுவாக வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான போதிய டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ ஹிந்தி தான் அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு புஷ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம எல்லா இடத்துலையும் வந்து நான் அதாவது பட்டும் படாமல் நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப அப்படியே சாஃப்ட் டீலிங் வித் பிஜேபி இருக்கும்போது அப்போ எனக்கு டவுட் வருது. இப்போ பிஜேபியோடைய பி டீமா அப்படின்னு நான் டைரெக்டாக நான் சொல்லலை. ஒய் ஆர் தே பீயிங் ஸோ சாஃப்ட்? ஒய் இஸ் டிவிகே வெரி சாஃப்ட் ஆன் பிஜேபி? ஏன் வந்து அவங்கள மட்டும் வந்து கிட் கிளவுஸ் போட்டுட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? ஏன் டைரெக்டாக வந்து அவங்க ஒரு இடத்துல கூட வந்து மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லவே முடியலையே விஜயால? ஓகே, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு போட்டிங்கிற மாதிரி. இப்போ ஆனால் தமிழ்நாட்டிலே வந்து பாஜக வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்போ, எந்த எலெக்ஷன்ல கேட்குறீங்க? இந்த எலெக்ஷன்ல வாஷ் அவுட் ஆயிடும். ஐ எம் ஷூர் ஆஃப் இட். கண்டிப்பா 200%. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அந்த கூட்டணியை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியம் வேணால் நான் ஒத்துப்பேன். ஏன்னா தேசியம்லாம் ஒருத்தருடைய நேஷ்னலிசமை வந்து நம்ம போயிட்டு கொஷின் பண்ண முடியாது. நேற்று கூட ஆசா அவர்கள் வந்து பேசியிருக்காரு, என்னுடைய தேசிய சிந்தனையை வந்து நீ கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு. 1971 6 கோடி வந்து தமிழ்நாடு தான் கொடுத்தது.
போருக்காக அப்படிங்கிறதையும் 1999 கார்கில் போரும்போது எத்தனையோ கோடி வந்து கொடுத்ததா ஆராஸ் அவர்கள் பேசினார். அதனால நீங்கள் வந்து எங்களுடைய தேசிய சிந்தனை பற்றி எங்களுடைய நேஷனலிசம் பற்றி நீங்கள் பேசாதீங்கிறது ஐ ஆல்சோ அக்ரி. அதே மாதிரி நானும் அவங்களுடைய தேசிய சிந்தனை பற்றி நான் வந்து பேசலை. ஒவ்வொரு பாஜக காரியகர்த்தாவும் ஃப்ளாகை வந்து டிபியில் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இந்தியன் ஃப்ளாக் தான், முதல்ல நான் இந்தியன் அதுக்கப்புறம் தான் நான் தமிழன்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் இருந்துட்டு போங்க. ஆனால் ரெண்டாவது வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி. இதில் என்ன ஜனநாயகம் இருக்குன்னு புரியல எனக்கு. பிகாஸ் இதே பாஜக வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலகட்டமும் இப்போவும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹி வாஸ் அ லிசனிங் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து குரல் செவி மடுத்தார். ஹி வாஸ் அ மாடரேட் ஃபேஸ் ஆஃப் பிஜேபி. அதனால தான் அவரை வந்து இன்றைக்கும் வி லுக் அட் ஹிம் அஸ் அ ஸ்டேட்ஸ்மேன். ஆனால் இங்கே இப்போ நடக்கிறது மோடி அவர்கள் நான் வந்து எதிர்த்து, அதாவது 2014 அப்புறம் இட்ஸ் அ ஆட்டோக்ரஸி. ஓகே. அண்ட் இட்ஸ் அ ஆலிகார்கி. அதாவது நம்ம ஒரு ஆட்டோக்ராட், ஒரு சர்வாதிகார அரசியல் தான் இங்கே வந்து நடக்குது. அந்த சர்வாதிகாரியை நம்ம எதிர்த்து ஒரு தடவையும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு கட்சி, திராவிட கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அவங்க கூட வந்து கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது பியூர்லி வந்து சந்தர்ப்பவாத அரசியல். நீங்கள் யாரோட வேணால், இத்தனைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் 27 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இன்னொன்று, அந்த 27லையும் உதாரணத்துக்கு நம்ம இங்கே உட்காந்துருக்கிற இதே மயிலாப்பூரில், இந்த மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து அவங்க கேண்டிடேட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் காமன் மேன் கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, பிஜேபியோட ஃபேஸ் ஆஃப் பிஜேபி இன் மயிலாப்பூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபர் பேரை சொல்லுவாங்க, ஒரு டாக்டரோட பேரை சொல்லுவாங்க, டாக்டர் ராஜ்குமார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையிலுமே இறங்கி நிறையா இங்கே களத்தில் இறங்கி நிறையா மெடிக்கல் கேம்ப் எல்லாம் பண்ணி நிறையா பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இஸ் ப்ராப்ளி டன் சம் குட் ஒர்க். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இந்த மயிலாப்பூர் தொகுதிக்காக ஒர்க் பண்ணியிருக்கிற நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை இந்த தொகுதிக்கும் இந்த களத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டின்னு வந்து இங்கே நிறுத்துறாங்க. அவங்க ஏற்கனவே 6 எலெக்ஷன் தோத்தவங்க, வெதர் இன் பார்லிமெண்ட் ஆர் இன் அசம்பிளி, 2 இடத்துலையுமே அவங்க வந்து 6 எலெக்ஷன் தோத்தவங்க. இப்போ 7வது முறையாக தோக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வை தீஸ் கேண்டிடேட்ஸ், ஏன் இந்த நிறைய டம்மி கேண்டிடேட்ஸ், ஏன்னா இவங்களுடைய பார்வை வந்து தே ஆர் லுக்கிங் அட் த லாங் டேர்ம். அவங்களோட இதுவே வந்து 2026 எலெக்ஷன் பிஜேபியோடது அவங்களுடைய எய்ம் கிடையாது. அவங்க தே ஆர் பிளேயிங் ஃபார் த லாங் டேர்ம். அவங்களுடைய ஆக்டோபஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விரல்களை வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு மேலே அவங்க வந்து கொண்டு வரணும். அப்படின்னா ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டாக கரைக்கணும். ஏடிஎம்கேவை கரைச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க எங்கே வந்து சப்போஸ் உள்ளே வந்தாலும், மகாராஷ்டிராவில் அதே மாதிரி தான் நடந்தது. வென் பிஜேபி கம்ஸ் இன், அவங்க யாரோட கூட்டணி வச்சாங்களோ அந்த கூட்டணியை அந்த ஷார்க்கு அது ஒரு வேல் ஒரு ஷார்க் அப்படி தான் வச்சுக்கணும், ஒரு சுறா தான். அது என்ன பண்ணும், அது கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு இப்போ வந்து 27 இருக்கிறாங்க, அடுத்தது வந்து எக்ஸ்ட்ராவாக வருமா, அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா வருமா. ஸோ நீங்கள் 2040க்கு மேலே, 2045க்கு மேலே, 50க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனும் அங்கேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் தே ஆர் பிளேயிங் ஃபார் த லாங் டேர்ம், தே வில் டெஃபினெட்லி டூ இட். பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த எலெக்ஷனில் வருவாங்களான்னு கேட்டால் டெஃபினெட்லி ஓகே மேம். இப்போ இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 3 காரணங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்க மேம். எதனால வந்து பிஜேபி, இதனால தான் இந்த 3 காரணங்களை நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். ஓகே, நான் இந்த கேள்வி வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே பாருங்க, இங்கே நான் அதை பேப்பரை காட்ட நினைக்கிறேன். அதாவது வந்து 3 இல்லை, இங்கே வந்து இந்த ஃபுல் பேப்பர் ப்ளஸ் இந்த பக்கம் இவ்வளோ நான் எழுதியிருக்கேன். இவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்க. ஆமாம், இது ஏன்னா எனக்கு நினைக்க வந்து இது தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் we have to remind the people. ஏன்னா நம்ம சில விஷயங்கள்லாம், உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன், நம்ம வந்து அதுக்கும் முன்னாடியிலேருந்து வரேன். எதுக்கு நான் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் நம்ம மறந்து போயிடுவோம். இப்போ டிமானிட்டைசேஷன் 2018 நடந்தது. அன்னைக்கு நம்ம வந்து 80% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் சஃபர் பண்ணி க்யூவில் நின்று டெல்லியிலலாம், அந்த டைமில் நான் டெல்லிக்கு போயிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த டைமில் நான் வந்து ஐ வாஸ் இன் டெல்லி. க்யூவில் எவ்வளோ 2-3 கிலோமீட்டருக்குலாம் க்யூ நின்றுது. இதை வந்து பாதிக்கப்பட்டது ஏழை மக்கள் தான், மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்பட்டாங்க, ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. 99% ஆஃப் த மணி கேம் பேக் இன் டு சர்க்குலேஷன். ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பணம், அதாவது அவங்க பண்ண அந்த டிமானிட்டைசேஷன் சொல்லிட்டு அந்த சோ கால்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் மிஸ்டர் மோடி, அது வந்து எந்த ஒரு வகையிலையும் எஃபெக்டே இம்பேக்டே இல்லைங்கிறத ஆர்பிஐ வந்து ஒத்துக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் ஏன் இந்த டைமில் ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, மறந்துருப்போம்ல சில விஷயங்கள்லாம். ஸோ 2014லேருந்து நம்ம வரணும்.
2014 அவன் எப்படி உள்ளே வரான் முதல்ல, அதுக்கு முன்னாடிலேருந்து வருவோம், அடித்தளம் வருவோம். ஹூ இஸ் மிஸ்டர் மோடி அப்படின்னு நம்ம கேட்கணும். கோத்ரா ஞாபகம் வச்சாக்க நமக்கு நல்லா தெரியும். அதே வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது, தயவு செஞ்சு முடிஞ்சால் நீங்கள் வந்து எல்லாரும் யூடியூப்பில் போய் பாருங்கள். வாஜ்பாய் அவர்களும் மோடி அவர்களும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து மோடி அவர்கள் ரொம்ப யங் அந்த டைமில், கோத்ரா நடந்து முடிஞ்ச அந்த டைமில். இப்போ ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வி வந்து என்னென்னா, நீங்கள் அந்த கோத்ராலாம் இன்னும் வேறு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து சொல்கிறாரு, அதாவது வந்து அவர் அதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்த மாதிரி அவர் வந்து இல்லை, ஒரு மாதிரி வந்து டிப்ளமேட்டிக் ஆன்சர் பண்ணிவிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ராஜ தர்மத்தோட நம்ம வந்து அந்த இடத்துல பிஹேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ பக்கத்தில் வந்து மோடியோட ஃபேஸ்க்கு வந்து பேன் பண்ணுவாங்க. இவர் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். அவர் முகத்திலேயே வந்து ஒரு கில்ட் வந்து நம்ம குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த குறுகுறுத்துது. இன்னைக்கு குறுகுறுக்குமான்னு தெரில, ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக குறுகுறுத்துது. உடனே அவர் வந்து சொல்லுவார், அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் அப்படிம்பார். ஸோ ராஜ தர்மம்னா என்ன அப்படிங்கும்போது, ஒரு அதாவது வந்து ஒரு கிங் அப்படிங்கிறவன் எல்லா மக்களுக்குமானவன். அது வந்து இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், ஜெயின்ஸாக இருக்கட்டும், சீக்காக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், எல்லாருக்குமானவன் தான் ஒரு தலைவன். அந்த தலைமை பண்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் நம்ம அந்த அடித்தளம். கோத்ராவில் என்ன நடந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம், முதல் கோணல் முற்றிலும் கோணல் நம்ம சொல்லுவோம். இதுதான் முதல் கோணல். அந்த முதல் கோணலாக இருக்கிறவரை கொண்டு வந்து நீங்கள் ஒரு நாட்டுடைய தலைமையில் உட்காத்தி வச்சா, அவருடைய கோர முகம், அந்த கோர முகத்தை தான் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து சில பேர் வந்து வாவ் அவர் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு அது இதுன்னு சொன்னாலும், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு அரக்க முகம், கோர முகம் தான். அந்த கோர முகம் we don't want that kind. ஏன்னா இது வந்து ஒரு டெமோக்ரஸி, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் ஃபேப்ரிக்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து மத நல்லிணக்கம் இருக்கிற இடத்துல மனுவாதத்தை கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறாங்க. ஒரு ஃபண்டமெண்டலிசம், ஹிந்து ராஷ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹிந்து ராஷ்டிராக்கான நாடா இது. இதே மயிலாப்பூரில் எத்தனை தேவாலயங்கள் இருக்குது, சாந்தோம் சர்ச்சு, லசாரஸ் சர்ச்சு, எத்தனை மசூதிகள் இருக்குது நம்ம நாட்டில். எல்லாரும் இப்படி தான் நம்ம வாழ்ந்த இந்த நாட்டில் நீங்கள் மனுவாதத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஹிந்து ராஷ்டிராவாக நீங்கள் எப்படி ஆக்க முடியும்? ஸோ பேசிக்காக அடித்தளமே வந்து தப்பாக இருக்குது. தெர் இஸ் அ இஸ்லாமோஃபோபியா. அதுதான் அங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்கள் மக்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குற மதவாத அரசியல் தான் பாஜகவுடையது. அதனால்தான் அவங்களுக்கு பல ஆண்டுகளாக அவங்கள வந்து அடித்து விரட்டி, ஆனால் அவங்க ஸ்லீப்பர் செல்லாக உள்ளே வந்தாங்க. எப்படின்னா ஆப்புன்னு ஒரு இதை வந்து ஆரம்பிக்க வச்சு, அவங்க மூலமாக வந்து ஒரு சாஃப்ட் லான்ச் மாதிரி பண்ணி, அதை வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி காங்கிரஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி, தென் தே ஸ்லோலி என்டர்ட் இன் டு த மெயின் ஸ்ட்ரீம். இன்றைக்கி அவன் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிட்டாங்க. நேற்று வந்து நான் ஒரு இது பார்க்குறேன், அதாவது வந்து 70% ஆஃப் இந்தியா இஸ் ரூல்டு பை பிஜேபி அப்படின்னாக்கா 4 ஸ்டேட் தான் பிஜேபி இல்லாமல் இருக்குதுன்னு போட்டிருந்தா, அந்த 4 ஸ்டேட் எதுனா அதுதான் பெஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ பாருங்கள், பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாமே எங்கெல்லாம் வந்து மக்கள் எஜுகேஷன் கம்மியாக இருந்திருக்கோ, எங்கெல்லாம் வந்து மக்களுக்கு அறிவியலித்தனம் இருந்திருக்கோ, அங்கெல்லாம் வந்து அவங்க ஓட் பண்ணி பிஜேபியை பவருக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் வந்து தமிழ்நாடோ கேரளாவோ வெஸ்ட் பெங்காலோ தனித்து நிற்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சுவலி வி ஷுட் ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். ஸோ நீங்கள் வந்து 3 இல்லை 30 இருக்குது, ஒன்றா போனோன்னா இந்த இன்டர்வியூ தாங்காது. மேபி அடுத்த ஒரு இன்டர்வியூ கிடைச்சா எனக்கு 30 கேள்விகள் இருங்க, நான் இன்னும் 2-3 வந்து சொல்லிடணும். ஏன்னா இது மட்டும் வந்து ஏன் நீ வந்து அந்த டிமானிட்டைசேஷனை பற்றி பேசுகிற அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், தே ஹவ் கேப்சர்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்லுவேன். வெதர் வந்து அது மீடியாவாக இருக்கலாம், ஜுடிஷியரியாக இருக்கலாம், லெஜிஸ்லேட்டிவாக இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருக்கலாம். இன்றைக்கி வந்து எந்த அளவுக்குனா இது வந்து ஒரு ரெகுலர் பார்லன்ஸில் நம்மெல்லாம் பேசுகிற நார்மல் பீப்புளுக்கு மத்தியிலேயே கோடி மீடியான்னு ஒரு டேர்ம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாஷிங் மிஷின் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம இதெல்லாம் யோசிச்சாவது பார்த்துருப்போமா? அதாவது ஒரு கிரிமினல் இருக்கான், அந்த கிரிமினல் வந்து பாஜகவில் போய் சேர்ந்தா உடனே அவன் வந்து நல்லவனாக மாறிட்டான். இல்லை அவன் கிரிமினலாக இருந்தால் அவனுக்கு அவன் ஏற்கனவே பாஜகவில் இருந்து அவன் கிரிமினலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டான்னா அவனுக்கு மாலை போட்டு அவனுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நமக்கு எத்தனையோ ஆட்கள் நமக்கு தெரியும். ஸோ கேப்சர் ஆஃப் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன், ஓட் சோரி,
இங்கே ஓட் சோரியை வந்து கொண்டு வந்த நேரத்தில் தான் அவங்க வந்து ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்டோடைய ஒபேசிட்டி எங்கே போச்சு அந்த பணம், அதாவது ஒய்வேர் யூ த 50% ஆஃப் த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பணம் வந்து ஒரே கட்சிக்கு போயிருக்கு. அண்ட் அந்த கட்சிகளுடைய யாரெல்லாம் எந்த கம்பெனிஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பல கான்ட்ராக்ட்ஸ் வந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஆலிகார்கி அதே மாதிரி, அதாவது வந்து ஒரு அம்பானியோ ஒரு அதானியோ மட்டும் வளர்த்து விடுறது, பொதுமக்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டி உடைய அந்த கிரைசிஸ் இன்னி வரைக்கும் ஒரு சாமானிய மனிதன்கிட்ட போய் ஜிஎஸ்டினா என்னன்னா நமக்கு யாருக்குமே தெரியாது. நோபடி ஹஸ் அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ் ஜிஎஸ்டி. அண்ட் ஜிஎஸ்டி ஆன் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் மேலெல்லாம் ஜிஎஸ்டி போட்டாங்க. அதை வந்து சண்டை போட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து அதை ஜீரோவை வந்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே அதில் நிறையா வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான், முன்னாடியே இருக்கிறதுக்கு வந்து கிடையாதுங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ சொல்லிட்டே போகலாங்க. என்ன சமீபத்தில் கூட இந்த கேஸோட விலை, அதான் இன்ஃப்ளேஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து 2014 அப்புறம் நிறையா வந்து நிறையா டைம் வந்து கம்மியாயிருக்கு. ஆனால் அது எண்டு கன்சியூமருக்கு போய் சேர்ந்துருக்கானா கிடையாது. ஆனால் இதே மோடி அவர்கள் தான் அப்போ வந்து காங்கிரஸுக்கு எதிராக அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, 70 ரூபாயில் இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை வந்து 40க்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. கடைசியில் இன்னைக்கு 100ல் வந்து 103ல் வந்து நிற்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த வார் ரூம் வந்து ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து ஏன் உங்களோட ஸ்டேட் டேக்ஸும் தானே வருது அப்படிம்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட் டேக்ஸும் வருது, பட் க்ரூட் ஆயில் வந்து கம்மியாகும் போது வை கான்ட் யூ பிரிங் தட் டு த கன்சியூமர். ஈவன் அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் கூட, ஜிஎஸ்டி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த க்ரீம் பன் கதை தான். நீங்கள் வந்து க்ரீமுக்கும் பன்னுக்கும் அதில் போடுற பட்டருக்கும் ஜாமுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த ஹோட்டல் முதலாளி என்ன யோசிப்பான், அவன் எங்கேருந்து அதை பண்ண முடியும்? அந்த பணத்தை அவன் எப்படி ரிட்டர்ன் வாங்க முடியும்? கன்சியூமர் கிட்டே தான் வாங்க முடியும். ஸோ ஒரு காலத்தில் 2 ரூபா இருந்த பன்னு இன்னைக்கு வந்து 38 ரூபா இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். அப்போ ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புரியுது. ஸோ இன்ஃப்ளேஷன், வாட் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆர் வி அட்? அண்ட் தமிழ்நாடை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம், தமிழ்நாடை 200% வந்து ஒரு மாற்றாந்தாய் குழந்தையாக அவங்க ட்ரீட் பண்ணுற விதம், நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நமக்கு 40 காசு கூட இல்லை, 30லேருந்து 40 காசு தான் நமக்கு திருப்பி வருது நம்ம கட்டுற டேக்ஸுக்கு. ஆனால் ஒரு சில மாநிலங்களுக்கு 2 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிசாஸ்டர் டைமில் நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் எதுவுமே வரல. அதை பற்றி இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 100 விஷயம் எடுத்தோன்னா ஒன்னொன்னா பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அரை மணி நேரம் பேசணும். அதுக்கு மேலே கூட போகலாம். இப்போ வந்து பாஜக ஏன் வரக்கூடாதுன்னு இவ்வளோ விளக்கம் கொடுத்தீங்க. திமுகவை நீங்க இந்த அளவுக்கு ஆதரிக்கிறது ஏன் மேம்? அதுக்கு திமுகவை ஆதரிக்கிறதுன்னு இல்லை, நான் வந்து கட்சி சார்பு இல்லாம நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்க இப்போ பதில் சொல்லணும். இந்த பேட்டிக்கு நான் ஏதாவது உங்கள்கிட்ட பைசா வாங்கியிருக்கேனா? கண்டிப்பா இல்லை. ஏதாவது நான் பைசா பற்றி நான் பேசினேன்னா இல்லை வந்த அத்தனை இப்போ உங்கள் சேனல்லேயே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நேற்று கூட வந்து மாதவி இளங்கோவன் வந்திருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்களே. இவங்க யாராவது உங்கள்கிட்ட ₹1 வாங்கியிருக்காங்களா? இல்லை மேம், நான் தான் மேம் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு. நீங்கள் தான், அதாவது அவங்க வரவங்க எல்லாருமே நம்ம எதுக்காக விருப்பப்பட்டு மட்டும் இல்லை, ஒரு ஆதங்கத்தில் தான் கத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு நைட்டு 2 மணிக்கும் 3 மணிக்கும் உட்காந்து வீடியோ போடணும்னு எனக்கு அவசியம் ஒரு விஷயத்தையும் பற்றி. ஏன்னா என்னால் அந்த கோவத்தை வந்து அடக்க முடியல. பிகாஸ் ஆஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இதே நாட்டில் நான் 45 வயசு ஆகுது எனக்கு. நான் வந்து இதே நாட்டில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடை நான் பார்த்துருக்கேன். சாதாரண மனிதனும் அதாவது நான் முன்னாடிலாம் சொல்லுவேன், சென்னை மாதிரி ஒரு சிட்டியில், பாம்பே மாதிரி ஒரு சிட்டியில், நான் காலேஜ் படிக்கிற டைமில் நான் வந்து பாம்பேக்காக ஒரு தியேட்டர் ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தோம். நீங்கள் ₹20 இருந்தாலும், ₹10 ₹15 இருந்தாலும் நீங்கள் பாம்பேயில் சர்வே பண்ணலாம். 10 கோடி ரூபாய் இருந்தாலும் பாம்பேயில் சர்வே பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு முடியுமா? முடியாது. இன்னைக்கு வந்து ஃபார் த காமன் மேன் வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. முஸ்லிம்கள் வந்து பயப்படுறாங்க. தே ஆர் பீங் டார்கெட்டட் பை யூசிங் ஸ்லர் வேர்ட்ஸு. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். திமுகவை ஆதரிக்கிறது அப்படிங்கிறத விட நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவோட நம்ம கை கோர்த்து நிற்க வேண்டியது இன்றைக்கி வந்து ஒரு தலையாய கடமை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னா, முதல்ல வந்து அவங்க இண்டி கூட்டணியில் இருந்தாங்க ஃபார் பாராளுமன்ற எலெக்ஷன். அந்த டைமில் வந்து நான் மக்கள் நீதி மய்யமில் நான் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் ஆரம்பித்த அந்த காலகட்டத்துலேருந்து நான் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஏன் நம்ம வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போனோம் அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டணியை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதாவது கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களெல்லாம் கூட்டின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். தட் இது நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு கட்சிக்காக நம்ம வந்து பண்ணலை. இது வந்து இந்தியா அப்படிங்கிற அந்த ஐடியா ஆஃப் இந்தியா
வாட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இட்ஸ் அ செக்யூலர் நேஷன். அந்த செக்யூலரிசம் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவங்களோட நம்ம கை கோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லாஜிக் எங்கள் பல பேரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ வி ஆர் ஏபிள் டு கோ பாஸ்ட் தட். அடுத்து இப்போ இந்த எலெக்ஷனில் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரீசன் தான், மதவாத சக்திகள் இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து மாஸ் அப்பீலுக்காக வந்த டிவிகே போன்ற சக்திகள் இவங்களெல்லாம் நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னா திமுகவால் முடியும். ஏன்னா அவங்க வந்து கடந்த 5 வருஷத்தில் அவங்க சில நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயங்களை செய்து தான் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் ஒன்று. இதை வந்து ஐ எம் நாட் சேயிங் இட் ஆஸ் அவங்க வந்து கிரேட் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் பிட்வீன் நடந்தது என்னங்கிறத விட பிட்வீன் ஆல் த பாசிபிலிட்டிஸ் இப்போ யார் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, அந்த ஆப்ஷனில் இவங்க தான் நம்மளுடைய கொள்கை ரீதியான எதிரி. இந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நம்ம வந்து யாரோட கை கோர்த்தா யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை போகும் அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. மதச்சார்பற்ற ஒரு விஷயமா இருக்காங்க, முற்போக்கு அட்லீஸ்ட் வந்து நேம் சேக் இருக்காங்கல்ல, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. வளர்ச்சியை நோக்கி அது வந்து ஐ ஹாவ் டு சே போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த கடந்த 50 வருஷங்களாக அவங்க தான் நம்மளை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் 200% அவங்கள மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் என்னன்னு சொல்லுவேன்னா எஜுகேஷனில் ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுது. இன்றைக்கி நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கு சாமானிய மனிதன் போய் நம்ம ரோட்டில் போய் கேட்டால் கூட அரசியல் படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து எஜுகேஷன் தான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் எல்லாம் நார்த்லேருந்து வந்து இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஆட்கள்லாம் ஏன் வேலை பார்க்கலையா, எல்லாம் டாஸ்மாகில் படுத்து விட்றாங்கன்னா படுத்து உருள யாருமே இங்கெல்லாம் படித்து அடுத்த கட்டத்துக்கு வேறு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி கனடா, நீங்கள் இப்போ பல யூரோப்பியன் கண்ட்ரீஸு, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்கள் கூலி வேலைக்கெல்லாம் போகல, மீனியல் ஜாப்ஸுக்கு போகல, மேனுவல் லேபருக்கோ மீனியல் ஜாப்ஸுக்கோ லேபராக போகல. அவங்க நிறையா பேர் வந்து படித்த என்ஜினியர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் நிறைய ஐடிலையும் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கட்சியாக நான் வந்து திமுகவை பார்க்குறேன். இந்த லாஸ்ட்டு 5 இயர்ஸில் டெஃபினெட்லி ஃபஸ்ட்டு திங் 2 விஷயம் நான் சொல்லணும்னா டெவலப்மெண்ட் டு த அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபின்னு சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய ஜிடிபியை வந்து ஸ்டேட்டோட ஜிடிபியை 11.19% கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ் அகெயின்ஸ்ட் 6% தான் இருந்தது. அதுவும் நம்ம பழைய அந்த அதிமுகவோட 10 வருஷம் ஆட்சி. அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா கடைசியாக இருந்த அந்த அதிமுகங்கிறது விரிஞ்சு போகிறான் அந்த இடத்துல கூவத்தூரில் போயிட்டு ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்து அப்படி இருந்த ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியாத ஒரு கட்சி அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அகெயின் வந்து சந்தர்ப்பாவதத்தினால அவங்க வந்து அப்படி ஆயிட்டாங்க. ஐ ஸ்டில் திங்க் தே ஆர் ஸ்டில் நாட் கன்சாலிடேட்டட். அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கும் அதுலேருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துட்டாரு, நிறைய பேர் வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கன்சாலிடேட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே கொள்கை பிடிப்பு இல்லை. கொள்கை பிடிப்பு இருந்தது ஒரு காலத்தில், அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் வெல்ஃபேர் அதாவது நீங்கள் சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இலவசங்கள் வந்து தந்தாங்க, மகளிர் உரிமை தொகையை எல்லாரும் ஏளனம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா கட்சியிலும் மகளிருக்கு வந்து நாங்கள் 3000 கொடுப்போம் 4000 கொடுப்போம்னு கூவுறான்ல. 1000 கொடுத்த போது நீங்கள் கிண்டல் அடிச்சிங்க. எதுக்கு 1000 கொடுக்கணும் மகளிருக்குன்னு? எதனால கொடுக்கணும்னா அது இலவசம் கிடையாது. இலவசம்னு நம்ம பார்க்குறோம். டோன்ட் கால் இட் ஃப்ரீபீஸ். அது வந்து ஃப்ரீபீஸ் கிடையாது. ஒரு ஆணுக்கு, ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு ஆணுக்கு 800 ரூபாய் கிடைக்குதுன்னா அதே இடத்துல அதே கூலி வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கு 600 ரூபாவோ இல்லை ஒரு 550 ரூபா தான் கிடைக்குது இன்னைக்கு. அந்த ஜெண்டர் பே கேப்பை நீங்கள் எப்படியாவது ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து அதுதானேங்க சமூக நீதி. வென் 2 people ஆர் அன்ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அன்ஈக்குவலான வந்து ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷனில் 2 பேர் இருக்கும்போது ஒரு பர்சனை கை தூக்கி விடுறதோ ஒரு பர்சனை வந்து முன்னாடி புஷ் பண்ணி 2 பேரையும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொண்டு வரதான். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கொண்டு வரதுக்கு இந்தாமா உனக்கு நீ 1000 ரூபாய் வச்சுக்கோ, இது உன்னுடைய ஓன் மணி, நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்னு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்து அவங்க பண்ண பல விஷயங்கள். அதே மாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு, அப்புறம் வந்து பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ, புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு காலத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து கலைஞருக்கு நம்ம ஏன் வந்து உண்மையிலுமே எனக்கு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பெண்களுக்கு அவங்களுடைய குடும்ப சொத்துல இல்லை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் 50% பெண்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், வெல்ஃபேர் ஆஃப் த ஈவன் மார்ஜினலைஸ்டு செக்ஷன், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மேலேயும், அதாவது ஹியூமன் கேபிட்டல் அடுத்த தலைமுறையினர் யாருன்னா நம்ம குழந்தைகள் தான். இவங்க மேலே அவங்க போட்ட
அந்த அதாவது பிளானும் அவங்களுக்காக போட்ட நலத்திட்டங்கள். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், இது அதிமுக பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம். அதிமுக பண்ணாங்க கண்டிப்பாக. அவங்களையும் நான் வந்து இந்த இடத்துல குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா 50 வருஷத்துல நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாலேயே எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநிலமாக இருக்கோம்னா இவங்க இந்த 2 கட்சிகள் தான். ஏன்னா வேற யாருமே நம்மள ஆள் இல்லையே. காங்கிரஸ் வந்து 1969க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆளவே இல்லை. திருப்பி இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க 2 பேருக்குமே அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அதிமுக பலவீனம் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு யார் இருக்காங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து திமுகவுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ நான் வந்து கட்சி சார்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்சி சார்புலாம் கிடையாது. இப்போ நாளைக்கே திமுக ஏதாவது தவறு பண்ணால் முதல் ஆளாக நான் வந்து வீடியோ போட்டதே நான் தான். மிக்ஜாம் போயிலும் போது வீடியோ போட்டு எனக்கு வந்து பெரிய எதிர்ப்பு. நீங்கள் வந்து என்ன இவ்வளோலாம் முற்போக்கு பேசுறீங்க, கடைசியில் வந்து நீங்கள் ஒரு கருப்பு ஆடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சொல்லலாம். நான் கருப்பு ஆடும் கிடையாது, வெள்ளை ஆடும் கிடையாது. நான் வந்து ஆடா இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. அதாவது அந்த எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ஒரு போச்சுன்னா ஆடு வந்து நீங்கள் ஒரு பக்கமாக தள்ளி விட்டீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி போகும். அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோமே நம்ம சந்தோஷம் தான் படணுமே தவிர நான் வந்து ஐ வுட் லைக் டு டேக் அ நியூட்ரல் ஸ்டாண்ட். பட் அந்த நியூட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எந்த பக்கம் எந்த நேரத்துக்காக சாயணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் நான் வந்து திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ அருமையான விளக்கம். நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்கும்? என்னுடைய ஆதரவு திமுகவுக்கு தான். நான் வந்து அதை ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நான் வந்து நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சிந்திக்கணும். டீலிமிட்டேஷன் பற்றி என்னென்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தயவு செஞ்சு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளஸ் மாஸ் அப்பீல், அது வந்து எனக்கு விஜய் அவர்களை ஒரு ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் அவர் இருந்த உச்சம் சம்டைம்ஸ் அவருக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவர் போய் ஒரு படம் பண்ணார்னா அவர் வந்து வெளியில் மாஸ் தான். அது எனக்கு நம்ம அந்தளவுக்கு ரசித்து அவரை வந்து இத்தனை வருஷங்களாக பார்த்துருக்கோம். அவரோட படங்கள்லாம் ரிப்பீட்டாக நம்ம பார்க்கக்கூடிய, அவரோட சாங்ஸ் எல்லாம் ரிப்பீட்டாக, அதுவும் சில சாங்ஸ்லாம் வந்து ஜாலியோ ஜிம்கானெல்லாம் நான் வந்து ஒரு 1000 தடவை நான் வந்து கேட்டிருப்பேன். எனக்கு வந்து அதை டெய்லி ஒரு என்ன பூஸ்ட் பண்ணுற மாதிரி, நான் காரில் போகும்போது அந்த பாட்டை போட்டேன்னா ஜாலியாக வைப் பண்ணிட்டே நான் போவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை வந்து நான் கொள்கை ரீதியாக ஐ எம் அப்போசிங் ஹிம். ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நான் அப்போஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க. இன்னொன்று, உங்களுடைய வெறுப்பை நம்ம வந்து வி ஷுட் நாட் அலவ். நமக்குள்ளே வந்து ஒரு கட்சி மேலே இருக்கிற ஹேட்டை வச்சு நம்ம வந்து வாக்களிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வி ஹேவ் டு பி திங்கிங் வெரி கேர்ஃபுல்லி. யார் வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க, இது வரைக்கும் யார் நல்லது பண்ணியிருக்காங்க, ஃபேக்சுவல் டேட்டா பாயிண்ட்ஸோட போங்க. இமோஷ்னலாக ஒரு சார்ஜ்டப்பாக ஒரு இதை வந்து எடுக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அது மனிதன் அப்படிங்கிறவனே இமோஷன் தான் நம்மளை வந்து டிரைவ் பண்ணுது. அப்படிங்கும்போது எல்லாருமே இமோஷனலாக எனக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டாரு அதனால நான் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் திங்க் அபவுட் இட், வாட் இஸ் கோயிங் டு டூ. இது வரைக்கும் அவர் எந்த போராட்டங்கள், எந்த விஷயத்துக்காக அவர் குரல் கொடுத்து நின்றுருக்காரு, மக்களோட மக்களாக எங்கெல்லாம் எந்த போராட்டங்களில் நின்றுருக்காரு. வந்தாருன்னா உங்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவரை ரீச் பண்ண முடியும், ஹவு ஆக்சசபிள் இஸ் கோயிங் டு பி. அந்த கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு கூட யூ கேன் திங்க் அபவுட் இட் அண்ட் டிசைட். அண்ட் ஃபியூச்சரில் யூ கேன் கிவ் அ சாய்ஸ். பட் இந்த எலெக்ஷனில் ப்ளீஸ் திங்க் அண்ட் வோட் வைஸ்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மேம், அருமையான விளக்கம். இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களோட எல்லா வார்த்தைகளும் கண்டிப்பாக மக்களுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு இந்த வீடியோ பார்த்து எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.